Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூர் மாவட்ட மலையடிக்குப்பம் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தற்பொழுது காவலர்கள் குண்டுகட்டாக கைது செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தோல் தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 3 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தொடர்ந்து போராடி வந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இது குறித்த கள தகவல்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரிவள்ளல். வணக்கம். சற்று முன்னதாக அந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதையும் அவர்களோடு பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்படுவது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்திருந்தோம். தற்பொழுது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எதனால, என்ன காரணம், பேச்சுவார்த்தை என்ன ஆனது, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கௌதமி, இந்த 3 கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் தங்கள் பகுதியில் தொழிற்சாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகம் சார்பில் கோட்டாட்சியர் அபிநயா, வட்டாட்சியர் பலராமன் தலைமையில அந்த போராட்டம் நடத்திய பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. இந்த பேச்சுவார்த்தையில சுமூக உடன்பாடு எட்டப்படாத ஒரு நிலையில இந்த போராட்டத்துக்கு முன்னின்று நடத்திய பாஜக நிர்வாகி, அதிமுக கவுன்சிலர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலர் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. அந்த பேச்சுவார்த்தையில இந்த பகுதியை எங்களுக்கு உடனடியாக அந்த மனைப்பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்துங்க, அதை விட்டுட்டு எங்களை காலி பண்ண சொல்வதனால எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, விவசாயத்தை நம்பிதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், அதனால எங்களுக்கு இந்த இடத்துல பட்டை வீட்டுமனை பட்டா வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை, முதன்மை கோரிக்கையா வலியுறுத்தி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்நிலையில மாவட்ட நிர்வாக சார்பில் எந்த விதமான ஒரு உறுதியான நடவடிக்கையும் தெரியாத அடிப்படையில இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிருக்கு. காவல்துறை நாங்க உடனே ஆக்கிரமிப்பு அகற்றுவோம்னு சொல்லிட்டு பொக்லிங் இயந்திரம்லாம் கொண்டு வந்தாங்கன்னா கிராம மக்கள்லாம் அதை தடுத்து நிறுத்தி தற்சமயத்துல போராட்டத்தை தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நிர்வாகிகளை ஒரு சிலரை மட்டும் தற்சமயம் காவல்துறை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்க. கௌதமி, மக்களின் போராட்டம் மற்றும் அதனை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட கைது நடவடிக்கை தொடர்பான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். Taste the Daily.